அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப வணிக காப்பகம் அப்படின்றது ஒன்று செயல்படுது. இதில் நம்ம என்ன சேவைகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் ஒரு தனிநபர் அல்லது ஒரு விவசாயம் சார்ந்த தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்ககிட்ட அந்த ஒரு ஐடியாவை கொண்டு வரும் பொழுது, அந்த ஐடியாவை வச்சு அவங்க ஒரு ப்ராடக்டாக செய்யும் பொழுது அதற்கு என்ன சந்தை வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதற்குண்டான வழிகாட்டுதலை கொடுத்து அவங்கள ஒரு தொழில் முனைவராக ஆக்குவதற்கு நம்ம வழிகாட்டுதல் கொடுக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு ஐடியாலேருந்து ஒரு ப்ராடக்டை பண்ணிட்டாங்க. அந்த ப்ராடக்டை சரியான விதத்தில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒரு சில துறைகளில் லேப் டெஸ்ட் பண்ணக்கூடிய வசதிகள் உண்டு. ஒன்று உணவு பதன்படுத்தல் துறை. அதில் அந்த உணவுல என்ன விதமான நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியா அந்த உணவு ஒரு பேக்கேஜிங் பண்ணி வைக்கும் பொழுது அது எத்தனை மாதங்கள் கெடாமல் இருக்கும், ஷெல்ஃப் லைஃப் எவ்வளவுங்கிறதையும் பார்த்துக்கலாம். அது சேஃப் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது நம்ம தயாரிக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையும் எல்லாருனாலையும் எல்லா சரிவிதத்திலையும் நம்மளால் கொடுக்க முடியாது. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்தல் துறையில் ஒரு NABL டெஸ்டிங் லேப் இருக்கு. அங்கே கொடுத்து நம்ம தொழில் முனைவர்களுக்கு அதை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ நிறைய அங்கக வேளாண்மை பற்றி பேசினாங்க. அதில் தயாரிக்கப்பட்ட அல்லது அதில் பயிர் செய்யப்பட்ட ப்ராடியூஸ், அது வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இதிலெல்லாம் ஏதாவது பெஸ்டிசைடல் ரெசிடியூ இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு லேப் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறையில் ஒரு லேப் இருக்கு, இப்போ டாக்ஸிகாலஜி லேப்னு சொல்லி. ஸோ அதில் அவங்க அதை டெஸ்ட் பண்ணி அதில் ஏதாவது ரெசிடியூ இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தபடியா இப்போ நான் சொன்னது ஐடியாவிலேருந்து ப்ராடக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராடக்டை சரியான முறையில் செஞ்சுருக்காங்களா, அதை டெஸ்டிங் வேலிடேஷனுக்கு நம்ம வழிகாட்டுதல் பண்ணுறோம். அந்த ப்ராடக்டை உதாரணம் சொல்லணும், ஏதாவது ஒரு புதுமையான ப்ராடக்ட், இது வரைக்கும் மார்க்கெட்லேயே இந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு வரவங்ககிட்ட அது காப்புரிமை பெறுவதற்கான வழிவகை பண்ணுறோம். காப்புரிமைங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இந்த காப்புரிமை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க. அதே நம்மளுடைய மாவட்ட தொழில் மையம் மூலியமா தான் அந்த ஃபண்டும் கொடுக்குறாங்க. அதை பேட்டன்ட் ஃபைலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பேட்டன்ட் ஃபைலிங்க்கும் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அரசாங்கம் தொழில் முனைவோர்களுக்கு, தனிநபர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதற்கான வழிகாட்டுதலையும் நம்ம கொடுக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அந்த செஞ்ச ப்ராடக்டை எந்த மாதிரி பேக்கேஜிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பேக்கேஜிங் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் வழிகாட்டுதல் கொடுக்குறோம். இன்னைக்கு புதிய தொழில்நுட்பம் பேக்கேஜிங்ல அப்படின்னு பார்த்தா ரிட்டார்ட் பவுச் பேக்கேஜிங் அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பமா இப்போ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இதை பேக்கேஜிங் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 3 மாத காலத்திலிருந்து 6 மாத காலம் வரைக்கும் கெடாமல் வைத்திருக்கக்கூடிய தன்மை அதுல இருக்கு. ஸோ இதுக்கு சில மெஷினரிஸ் இருக்கு. அந்த மெஷினரிஸும் இப்ப நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கு. அதை எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் முனைவோர் ஆகுவதற்கு முக்கியமான விஷயம் மூலதனம். அந்த மூலதனம் 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று
வங்கிகள் மூலமா கிடைக்கக்கூடிய பிசினஸ் லோன் அப்படிங்கறது சொல்லலாம். அது ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல இப்ப பாத்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸுக்குன்னே தனியா வந்து பேங்க்ஸ்ல ஒரு 0.5% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா கொடுக்குற அளவுக்கு நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. அதை வந்து நம்ம நிறைய பேங்க்ஸ் வந்து எங்ககிட்டயே உறுப்பினர்களா இருக்கிறதுனால அந்த பேங்க்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி அதுக்கு நிறைய வந்து பிசினஸ் லோன்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வழிவகை செய்கிறோம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம். இப்ப இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்கு 100% மானியமே இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நிறைய மானியம் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எங்களுடைய சென்டர்ல ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. நாங்க வந்து 2011 இருந்து இந்த தொழில்நுட்ப வணிக காப்பகத்தை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்துடைய 5 வகையான ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம கிட்ட ஆபரேட் பண்றோம். அதுல முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு 4-5 ப்ரோக்ராம் மட்டும் நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஒன்னு வந்து மத்திய அரசாங்கத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அவங்களுடைய ப்ரோக்ராம் வந்து RKVY ரஃப்தார் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இது வந்து இந்தியால 27 சென்டரில் தான் இருக்கு. ஒரு சென்டர் வந்து நம்மளுடைய தொழில்நுட்ப வணிக காப்பகம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் செயல்படுது. இதுல ஐடியாலிருந்து ப்ராடக்ட் பண்றவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைப்பதற்கு வழிவகை செய்யறோம். ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு 2-3 வருஷம் பண்ணிட்டோம், இதை நாங்க மேலும் வளர செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிதி உதவியா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைப்பதற்கான வழிவகை சாத்தியக்கூறுகள் இதுல உண்டு. இதுல பாத்தீங்கன்னா 2018 இருந்து இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கிறோம். கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் வரைக்கும் மானியம் வந்து இது வரைக்கும் கொடுத்திருக்கிறோம். இது 100% மானியம். ₹1 கூட திருப்பி அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இதுல ஐடியா டு ப்ராடக்ட் பண்றவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் இருக்கு. பேங்க்ல எப்படி வந்து லோன் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி ரெப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்மளால இதுல லோன் கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் இதுல கொடுக்க முடியும். இன்னைக்கு ரெப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5.25% அப்படிங்கிறது RBI வந்து நேஷனலைஸ் பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்மளால டிபென்ச்சர் கொடுக்க முடியும். இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டார்ட் அப்புக்கு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இளம் பட்டதாரிகளை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல ஆண்டர்பிரனர் இன் ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். இதுல வந்து இளம் பட்டதாரிகள் ஒரு நல்ல ஐடியாவோட வரும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய பயிற்சியை 1 வருட காலம் நம்ம சென்டர்ல கொடுக்கிறோம். பயிற்சி காலத்துல மாதந்தோறும் 30,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கிறோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 பேட்ச் இப்ப நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கிறோம். வருடந்தோறும் கிட்டத்தட்ட 10 to 12 இளம் பட்டதாரிகளை வந்து நம்ம ஊக்குவிச்சு தொழில் முனைவர்களாக மாற்றி இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா நிதி பிரயாஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மத்திய அரசாங்கத்துடைய ப்ரோக்ராம். இதுல அக்ரி இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஐடியாஸ் இருந்தா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 12 பேருக்கு நம்ம அந்த 10 லட்சம் ரூபாய கொடுத்து 1.2 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம மானியம் கொடுத்திருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியா இப்ப ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல ஸ்பைசஸ்ல வேல்யூ அடிஷன் பண்றவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுத்து சப்போர்ட் பண்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. 2 பேருக்கு ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும், டர்மரிக்ல இருந்து ஒரு காம்பவுண்ட் குர்குமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். சில்லிஸ்ல இருந்து ஒலியரோசின் காம்பவுண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய வேல்யூ அடிஷன் பண்றவங்களுக்கு அந்த ஒரு மானியத்தை கொடுத்து ஊக்குவிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. சோ இப்போ நான் 2 வகையான ஃபண்டிங் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு வந்து பேங்க்ல இருந்து கிடைக்கக்கூடிய பிசினஸ் லோனு, இன்னொன்னு வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படின்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இண்டஸ்ட்ரி பீப்புள்
அவங்க புதுசான ஒரு தொழில்நுட்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணது தயாராக இருப்பாங்க. அவங்களும் நம்ம ஸ்டார்ட் அப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபண்ட்லேயும் வந்து ஒரு லார்ஜர் ஃபண்டு ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் இன்னைக்கு இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மாதிரி ஐடியாவில் வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க. ப்ராடக்டை வந்து டெஸ்டிங் வேலிடேஷன் பண்ணிட்டோம், அதுக்கு பேட்டன்ட் ஃபைல் பண்ணிட்டோம், பேக்கேஜிங் சப்போர்ட் பண்ணுறோம், ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணுறோம். அதை எப்படி சந்தைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை நம்ம கொடுக்குறோம். இதற்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலே இன்னைக்கு ஒரு ஓராண்டு காலத்திற்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷனல் சென்டர் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 700 ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ அதில் சேல்ஸ்க்கு வச்சிருக்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள், உழவர் பெருமக்கள் நிறைய பேர் வராங்க. உங்களுக்குலாம் நிறைய தெரியும், ஆத்மா ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. அந்த ஆத்மா ஸ்கீம்ல மாவட்டந்தோறும் பிளாக் தோறும் நிறைய உழவர்கள் வந்து வராங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து உற்பத்தி மட்டும்தான் பண்றோம், ஏன் வந்து இதை நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா பண்ணா ஏன் இந்த மாதிரி நம்ம பொருளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கும் ஒரு ஊக்கம் பிறவிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த நம்ம ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்கிறோம். இதுல ஒரு நல்ல வரவேற்பு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அது போக நிறைய பல்கலைக்கழகத்திற்கு பயிற்சிக்கு வரக்கூடியவங்களாம் நிறைய பேர் அதை வாங்கிட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா டு ப்ராடக்ட் பண்ணி ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்றோம். நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னன்னா, உழவர் பெருமக்கள் யாருங்க இருந்தாலும் 3 விஷயம் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒன்று, நீங்க என்ன உற்பத்தி பண்றீங்களோ அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாற்றும் பொழுது உங்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒன்று, அதிக நாள் கெடாமல் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் துறை மற்றும் வேளாண் விற்பனை துறை இவங்க 2 பேர் அணுகி என்னென்ன மாதிரி கவர்மெண்ட்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதனால பயன்பெறணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். மூணாவதா, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் கடைபிடித்தால்தான் அதிக மகசூல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தயவுசெய்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள், அது வந்து விதைகளா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் புதிய தொழில்முறை கடைபிடித்து அதிக லாபம் பெற வேண்டும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். கடைசியா, உழவர் பெருமக்கள் இப்ப சொல்லலாம், சார் எனக்கெல்லாம் வந்து வயசாயிருச்சு, நான் இனிமே எங்க தொழில் முனைவர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு நினைப்பே உங்களுக்கு வேண்டாம். அடுத்த தலைமுறையை தயவு செய்து எங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு எப்படி தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிற பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து உள்ள கொண்டு வாங்க அப்படிங்கறத நான் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை அளித்த தினமலர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இப்ப நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு, இதனால நிறைய பயனடிச்சிருக்காங்க. இப்ப அதனால பயன்பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 10 பேர் இங்க வர போறாங்க. உங்க மத்தியில இப்ப நான் அவங்க கிட்ட எப்படி வந்து அவங்க தொழில் முனைவர் ஆனாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் மட்டும் இப்ப நான் உங்க முன்னிலையில செய்யணும் அப்படிங்கறத விரும்புறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு ஞானசம்பந்தம் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தினமலரின் சார்பாக ஒரு